சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல நாம எல்லா சித்தர்களும் எல்லா கடவுள்களும் எல்லா இறைப்பொருளும் ஒன்று கூடி சிவபெருமான வழிபடும் நேரம் ஒண்ணு இந்த சித்ரா பௌர்ணமி. ரெண்டாவது நேரம் அப்படின்னா அம்மா சொன்னது கூட சயின்ஸ் என்ன அப்படின்னா சித்திரம் 12 மாசத்துல இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் அந்த நிலவனுடைய சக்தி அதிகமா இருக்கும். யார் ஒருத்தர் விடிய விடிய சித்ரா பௌர்ணமிக்கு முடிச்சு அன்னைக்கு நம்ம ஆலயத்தில் 12 மணிக்கு யார் இருக்கு இப்படியே சொல்லி வராங்க, இன்னைக்கு வரலாம். அந்த நிலவுல முடிச்சு நம்ம பண்றோமோ அந்த நிலவனுடைய ஒளி படப்பட நமக்கு நோயே இல்லாத ஒரு பாடம், புத்துணர்ச்சி கிடைக்கும், ஒரு புது மனிதனை நம்ம வரலாம். அதுதான் சித்ரா பௌர்ணமி. அது ஒண்ணு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எல்லா சாமியும் இங்கே போறதுனால அன்னைக்கு நம்ம இங்கே வழிபடுறதுனால எல்லாருக்கும் தெய்வம் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த சித்ரா பௌர்ணமி அது தமிழ் வருடம் எத்தனைங்க மொத்தம்? நமச்சிவாய் 60. எத்தனை என்ன வருடம் நடந்துட்டு இருக்கு? குரோதி வருடமா? கரெக்டா? நமச்சிவாய் கரெக்டா? சரி, நான் கேட்டுட்டேன். ஒரு நாம் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும், அதுக்காக கேட்டீங்க. நம்ம ஜனவரி பிப்ரவரி போயிட்டு இருக்கோம். அதனால நமச்சிவாய். அதுபோல நாம் சித்ரா பௌர்ணமியை வருடம் தோறும் எந்த பௌர்ணமி நம்ம வழிபடணுமோ இல்லையோ இந்த சித்ரா பௌர்ணமி வழிபட்டா நோய்கள் கிடையாது. ஆனா நம்ம பண்டைய காலங்களில் முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பௌர்ணமி தினத்துல ஆத்தோர்கள் அவங்கவுங்க ஒரு தூக்கு போச்சு சாப்பாடு எடுத்துருவாங்க. எடுத்துட்டு போய் ஒரு வெள்ளை துணி விரிச்சு எல்லா சாப்பாடு நிறைய பேர் தெரியுமோ தெரியாத நான் சொல்றேன் பாருங்க, எல்லா சாப்பாடையும் அதை கொட்டிடுவாங்க. நீங்க ஒரு சாப்பாடு 10 பேர் இருந்தா 10 விதமான சாப்பாடு எல்லாத்தையும் கொட்டிடுவோம். கொட்டிட்டு அதெல்லாம் ஒன்னா கலக்கி அதை போத்தி வச்சுருவாங்க. போத்தி வச்சுட்டு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சுட்டு அதை முதல்ல யாருக்கு கொடுப்பாங்க? ஆத்தோரத்தில் ஃபர்ஸ்ட் நிலவுக்கு, அடுத்து நீர், அடுத்து நெருப்பு, தீபத்தை, அடுத்தது அக்னி. பஞ்சபூதங்களுக்கும் நம்ம முதல்ல நெய்வேத்தியம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாத்துக்கும் தட்டுல கொடுக்க மாட்டாங்க. இப்ப மாதிரி தட்டு தொண்ணையெல்லாம் தரமாட்டாங்க. ஒரு கவளம் உருளை பிடிச்சி கையில தட்டுவாங்க. 2 கையிலையும் பிடிச்சிக்கணும். 2 கையும் அவ்வளோ பெரிய கவளம் இருக்கும். அந்த கவளத்தை பிடிச்சி அதை சாப்பிட்டீங்கன்னா வயிறு நம்பிடும். ஆனா அதுக்கு நோயே கிடையாது. புரியுதுங்களா இல்லையா? இன்னைக்கு நாம ஒரு செய்யணும். அது என்னன்னா ஒன்னும் ஒற்றுமை குறிப்பிடும், நோய் நமக்கு வராது. பஞ்சபூதங்கள் சேர்த்து ஒட்டுல கிடைக்குது. அந்த நேரத்தில் இப்ப எல்லாம் பண்ண முடியாது. அந்த நேரத்தில்